இந்த மண்ணில் நல்ல விதையை யார் ஊன்ற முடியும் என்றால் ஒரு அம்மாவால் தான் ஊன்ற முடியும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதல் நாள் பையன் போகிறான். ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். குதிரை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு அனுப்புகிறாங்க. முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். இந்த குதிரைக்காரன் அப்படி சாட்டை எடுத்து குதிரை அப்படி விரட்டின உடனே குதிரை அப்படி பாஞ்சு போகுது. இந்த குதிரைக்காரன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த பையன். அவன் வாழ்க்கையில் அவன் தான் பெரிய ஹீரோ மாதிரி தெரியுறான். வகுப்பில் போய் உட்காந்தாச்சு. முதல் நாள் போன உடனே நம்ம பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஒன்று கேட்பாங்க தெரியுமா, நீ வருங்காலத்தில் என்னவாக போகிற அப்படின்னு. அவனே ஏன் வந்திருக்கேன்னு தெரியாமல் உட்காந்துருப்பான். வருங்காலத்தில் என்னவாக போகிறேன்னா அதுக்கு பாட்டுக்கு அடிச்சு விடு, நான் டாக்டராக போகிறேன், நான் வக்கீலாக போகிறேன், நான் இன்ஜினியர், சூப்பர், வெரி குட் வெரி குட் கை தட்டுறாங்க. நம்மால் வந்தா பாருங்க குதிரை வண்டியில், நீ என்னவாக போகிற, படக்குன்னு இருந்துச்சு, நான் குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேன். ஏன்னா அன்னைக்கு அவன் தான் அவனுக்கு ஹீரோ. எல்லாம் சிரிச்சிருக்கிறாங்க. இந்த பார் என்ன சொல்கிறோன்னு யோசிச்சுட்டு சொல்லு, நாளைக்கு வந்து நீ என்னவாக போகிறங்கிறத சரியாக சொல்லுன்னு அனுப்பி வச்சிட்டாங்க. வீட்டில் போய் அந்த பையன் 3 உட்காந்துருக்கிறான். அம்மா கேட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு என்ன பிரச்சனை என்பதை நம்ம வாயை திறந்து சொன்னாதான் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய மௌனத்தை கூட புரிந்து கொள்ளுகிற ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது நம்முடைய அம்மா மட்டும்தான். பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம். என்ன சொன்னாங்க? உங்கள் லட்சியம் என்னன்னு எல்லார்ட்டையும் கேட்டாங்க. எல்லாரும் டாக்டர். நீ என்ன சொன்ன? நான் குதிரை வண்டிக்காரன் ஆக போறேன்னு சொன்னேன். என்ன சொன்ன? குதிரை வண்டிக்காரன் ஆக போறேன்னு சொன்னேன். சூப்பர், கரெக்ட், நீ தான் சரியா சொல்லியிருக்கிற. நீ குதிரை வண்டிக்காரனா தான் ஆகணும். என்ன சொல்ற? நீ குதிரை வண்டிக்காரனா தான் ஆகணும். பூஜை அறைக்கு போனாங்க. அங்கே குருட்சேத்திர யுத்தத்தில் பகவத்கீதையை உபதேசம் செய்து கொண்டிருக்கிற கிருஷ்ணன் புகைப்படத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. நீ குதிரை வண்டிக்காரனாகத்தான் வர வேண்டும், ஆனால் இந்தியாவையே வழி நடத்துகிற கிருஷ்ணன் மாதிரியான குதிரை வண்டிக்காரனாக நீ வர வேண்டும் என்று அந்த தேர்ல சாரதியாக உட்கார்ந்திருக்கிற கிருஷ்ணனை காட்டினார்கள். அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் விவேகானந்தர் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த மகானாக இந்த மண்ணில் மலர்ந்தது என்றால், ஒரு தாய் மனசு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும்.